ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேகுரு அகாடமி. இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் குரூப் 2A ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின சில முக்கியமான தகவல்கள் தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பதிவாக முழுமையாக பாருங்கள். இதில் வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் கேதர் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நேற்று நைட்டு நியூஸ் 18 தமிழ் அந்த நியூஸ் சேனலுக்கு டிஎன்பிஎஸ்சியை சேர்ந்த ஒரு நபர் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதில் இந்த நெறியாளர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தேர்வுகள் மத்தியில் இருக்கக்கூடிய பல கேள்விகளை தொகுத்து கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த நெறியாளர் கேட்ட கேள்விகளுக்கு அந்த இன்டர்வியூ கொடுத்த அந்த ராஜு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர் என்னென்ன பதில் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, அந்த வீடியோக்கான லிங்க்கை வந்து நான் டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஆட் ஆகாமல் இருந்தீங்க அப்படின்னா, நான் அந்த டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க 15ஆம் தேதி குரூப் 2 குரூப் 2Aக்கான நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொன்னாங்க. அதே மாதிரி இன்றைக்கி அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. அண்ட் 28 செப்டம்பர் 28ஆம் தேதி எக்ஸாம் நடக்கும், ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அந்த எக்ஸாம் டேட்டும் அதே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டை மாற்றாமல் சொன்ன டேட்டை கொடுத்துருக்காங்கிறது நல்ல விஷயம் தான். ஆனால் சிலபஸில் இருக்கக்கூடிய இந்த குழப்பங்களுக்கு இன்னும் ஒரு பதில் வரல. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம நோட்டிஃபிகேஷனை பார்த்துடலாம். ஓகே, நான் சொன்ன மாதிரி டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து 15/7/2025. ஓகே, அடுத்தது பாருங்கள், லாஸ்ட் டேட், அதாவது அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் வந்து ஆகஸ்ட் 13/8/2025. ஓகே, இந்த டேட் தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. எக்ஸாம் அப்ளை பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஃபஸ்ட்டு 1 வீக் வந்து அப்ளை பண்ணாதீங்க அண்ட் லாஸ்ட் 1 வீக் அப்ளை பண்ணாதீங்க. இன் பிட்வீன் டைமில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த சர்வர் பிஸி, சர்வர் எரர், பேமெண்ட் ஃபெயில் ஆகிறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காமல் இருக்கும். ஸோ இதெல்லாம் நடக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 5 நாள் விட்டுருங்க, இல்லை கடைசி ஒரு 5 நாள் விட்டுருங்க. இன் பிட்வீனில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு 1 வீக்கே பொதுவாக விட சொல்லுவேன். பட் இருந்தாலும் ஒரு 4 நாளைக்காவது அப்ளை பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா அதில் ஏதாவது எரர் வரும், அதுக்காக. ஓகே, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அதில் ஏதாவது நீங்கள் பிழை தப்பாக பண்ணியிருக்கீங்க, ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்து தப்பாக என்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் பொழுது அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க. அந்த டைமை பார்த்திங்க அப்படின்னா 18/8/2025 20/8/2025 வரைக்கும் உங்களுக்கு அந்த கரெக்ஷன் விண்டோ பீரியட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த டைமில் கரெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது எக்ஸாம் டேட், அதாவது ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கான எக்ஸாம் டேட்டு அப்புறம் டைம் அதை வந்து கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரியே செப்டம்பர் 28ஆம் தேதி ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து நடக்க போகுது. டைம் வந்து மார்னிங் 9:30 to 12:30. இதெல்லாம் வந்து எந்த மாற்றமும் இல்லை, அதே தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? மெயின்ஸ் எக்ஸாமுக்கான டேட் வந்து உங்களுக்கு ப்ரிலிம்ஸுக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க. ஓகே, அது ஒரு விஷயம் இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, ஹவு டு அப்ளை, எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ வந்து நிறைய பேர் வந்து இண்டிவிஜுவலாக அப்ளை பண்ணுவீங்க, சிலர் ப்ரௌசிங் சென்டர் போய் அப்ளை பண்ணுவீங்க. ஸோ எப்படி உங்களுக்கு கன்வீனியன்ட்டோ அதை பொறுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவையோ அது எல்லாத்தையும் ப்ராப்பராக எடுத்துகிட்டு போய் அப்ளை பண்ணுங்கள். அண்ட் வந்து நீங்கள் இப்போ சப்போஸ் ஒரு இது வந்து 2 and 2A 2 எக்ஸாமே வந்து உங்களுக்கு ஒரு யூஜி, அதாவது ஒரு டிகிரி குவாலிஃபிகேஷன் தான் இல்லையா? ஸோ ஒரு டிகிரியை தாண்டி நீங்கள் வந்து ஒரு மாஸ்டர் டிகிரியோ இல்லை பிஹெச்டி, எம்ஃபில் அந்த மாதிரிலாம் படிச்சிருந்தா கூட அதையும் நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேவா? அது ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, கவுன்சிலிங் டைமில் கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் கட்டாயம் நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கீங்களோ எல்லாத்தையும் ப்ராப்பராக அதில் அப்ளை பண்ணிவிடுங்க. ஓகே, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கையில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ வந்து அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு டாக்குமெண்ட்டை தேடாதீங்க. ஓகே, இது ஒரு சின்ன விஷயம், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட்டும் வேகன்சியும். ஸோ போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் குரூப் 2க்கான போஸ்ட் வந்து டோட்டலாக என்னென்ன கொடுத்துருக்காங்கிறத பார்த்துக்கோங்க. நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து குரூப் 2க்கு வந்து டோட்டலாக 50 வேகன்சி தான் இருக்குது. ஸோ ரொம்ப குறைவான ஒரு வேகன்சி தான். மொத்தமாக 2 and 2A 2யும் சேர்த்தா கூட உங்களுக்கு வேகன்சி வந்து 645 வேகன்சி தான் டோட்டலாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இது பொதுவாக பார்க்கும்பொழுது ரொம்ப ரொம்ப குறைவான வேகன்சியாக இருந்தாலும், நான் சொன்னேன் இல்லையா நேற்று நைட்டு ஒரு இன்டர்வியூ நடந்ததுன்னு, அந்த இன்டர்வியூவில் அந்த பேசின அந்த நபர் வந்து தெளிவாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் டைமில் நம்பர் ஆஃப் வேகன்சி குறைவாக தான் வந்திருக்கு, ஆனால் உங்களுக்கு கவுன்சிலிங் டைமில் அந்த வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் வேகன்சி எவ்ரி இயர் எக்ஸாம் நடந்தால் கட்டாயம் குறையுங்கிறது நமக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். நீங்கள் யாருமே வேகன்சியை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு நபர், உங்களுக்கு தேவையானது ஒரே ஒரு வேகன்சி. ஸோ அதை மட்டும் கவனத்தில் வச்சுட்டு எக்ஸாமுக்கு நல்லா படிங்க. ஓகே, அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த குரூப் 2 பொறுத்த வரைக்கும் டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து உங்களுக்கு 50 தான். ஓகே, ஸோ அதனால் என்னென்ன போஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நான் சொன்னேன் இல்லையா 50 வேகன்சி. அடுத்தது குரூப் 2A சர்வீஸ். ஸோ சீனியர் இன்ஸ்பெக்டர், இது பொதுவாக எல்லாரும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு போஸ்ட். இதில் யூஸ்வலாக நிறைய வேகன்சி வரும். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு 65 வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் 1 வேகன்சி, ஆடிட் இன்ஸ்பெக்டர் 11 வேகன்சி. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு ஜாபுக்கும் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்னென்ன வேகன்சி அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் நான் சொன்ன மாதிரி நம்பர் ஆஃப் வேகன்சி டோட்டலாக பார்த்தீங்கன்னா 595 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து பேசிக்கான குவாலிஃபிகேஷன் வந்து ஏதோ ஒரு யூஜி டிகிரி. நீங்கள் வந்து ரெகுலரில் போய் படிச்சிருக்கலாம், இல்லை கரஸில் படிச்சிருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஸோ வந்து ஏதோ ஒரு யூஜி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்ற பட்சத்தில் நீங்கள் கட்டாயம் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள். வேகன்சியை பார்க்காதீங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் லிமிட்
ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்ன ஏஜ் லிமிட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ வந்து மினிமம் என்ன மேக்ஸிமம் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏஜ் லிமிட்டை பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த பாருங்கள் 22, 26, 21 இதெல்லாம் வந்து மினிமம். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 32, 42, 32 இந்த மாதிரி மாறி இருக்குது. ஸோ அதே மாதிரி ஏஜ் கன்செஷனும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது மாதிரி உங்களுக்கு தேவையான நீங்கள் என்ன கேட்டகரியில் வரீங்க, என்ன போஸ்ட்டு, அதுக்கு என்ன ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது எல்லாத்தையும் ப்ராப்பராக பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த பிடிஎஃப் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 பிடிஎஃப்பும் இருக்குது. தமிழ் இந்த நோட்டிஃபிகேஷன் தமிழில் வந்ததுக்கான பிடிஎஃப்பும் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய அந்த பிடிஎஃப்பும் 2மே இருக்குது. 2மே நான் வந்து டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை எடுத்து உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து நீங்கள் கோ த்ரூ பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகே, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நான் சொன்னேன் இல்லையா, எல்லா எக்ஸாமுக்கும் உங்களுக்கு வந்து என்னது யூஜி டிகிரி. ஸோ அதை தாண்டி நீங்கள் மாஸ்டர்ஸில் ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா கூட அதையுமே வந்து அப்ளிகேஷனில் மென்ஷன் கட்டாயம் பண்ணிவிடுங்க. ஓகேவா? அடுத்தது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து என்ன அப்படின்னா, வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்கிறத ஜென்ரலாக ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து சிலபஸ். அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ வந்து நீங்கள் இப்போ ஒரு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் குரூப் 2A எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு போய் எழுத போகிறது என்ன அப்படின்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாம். அந்த எக்ஸாம் தான் உங்களுக்கு செப்டம்பர் 28 நடக்க போகுது. ஓகே, இந்த செப்டம்பர் 28 நடக்கக்கூடிய இந்த எக்ஸாமுக்கான பேட்டர்ன் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் தமிழும் உண்டு, ஜென்ரல் இங்கிலீஷும் உண்டு. இது வந்து என்ன ஸ்டாண்டர்டில் இருக்கும் அப்படின்னா SSLC ஸ்டாண்டர்டில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுக்கான கொஷினை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா, நடந்து முடிஞ்ச இந்த குரூப் 4 எக்ஸாம் மாதிரியே தமிழுக்கான கொஷின்ஸ் இருந்தது அப்படின்னும் பொழுது ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான அந்த கொஷின் தரம் அப்படிங்கிறது மாறுபடும். அப்போ தமிழ் வழியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு சிரமத்துக்கு உள்ளாவாங்க. இதுக்கு டிஎன்பிஎஸ்சி என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்றது தெரியல. ஒன்று நார்மலைசேஷன் கொண்டு வரணும், அப்படி இல்லை அப்படின்னா இந்த கேட்கக்கூடிய வினாக்களுடைய தரத்தை பழையபடி மாற்றணும். ஸோ என்ன பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான் பார்க்கணும். அடுத்தது இந்த ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ் பார்த்திங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு 100 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகே, அடுத்தது ஜிஎஸ்சில் 75 கொஷின். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் ரெண்டும் சேர்த்து 25 கொஷின். இது வந்து டோட்டலாக 300 மார்க்ஸ். ஓகேவா? இது வந்து 3 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். OMR எக்ஸாம் தான், அப்ஜெக்டிவ் டைப் தான். ஸோ இது ஆஸ் யூஷுவல் நீங்கள் குரூப் 4 எப்படி எழுதுனீங்களோ அதே மாதிரி தான் இருக்க போகுது. ஆனால் என்ன, சில பேரை வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த ஒரு விஷயம் இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, இந்த எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இதில் கட் ஆஃப் யார் கிளியர் பண்ணுறீங்களோ அவங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த அடுத்த லெவல் அதாவது மெயின்ஸ் எக்ஸாமுக்கு அப்பியர் ஆவீங்க. ஸோ இந்த குரூப் 2க்கு யாரெல்லாம் எலிஜிபிள் ஆகிறீங்களோ அவங்க குரூப் 2 எக்ஸாமும், குரூப் 2க்கான மெயின்ஸ் எக்ஸாமும், குரூப் 2Aக்கு எலிஜிபிள் ஆகிறவங்க குரூப் 2Aக்கான மெயின்ஸ் எக்ஸாமையும் எழுதுவீங்க. ஓகேவா? ஸோ இதுக்கான பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு குரூப் 2க்கான மெயின்ஸ் எக்ஸாமை பார்த்துடலாம். இது பேப்பர் 1. பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் உண்டு. இது வந்து SSLC ஸ்டாண்டர்ட் 100 மார்க்ஸுக்கு எக்ஸாம் இருக்கும். இதில் நீங்கள் 40 மார்க்கு கட்டாயம் வாங்கணும். இது வந்து ஒரு எழுத்து தேர்வு, அதாவது OMRல ஷேட் பண்ணாமல் நீங்கள் பேராகிராஃபாக எழுதுகிற மாதிரி இருக்கும். டிஸ்கிரிப்டிவ் டைப்பாக இருக்கும். இதில் நீங்கள் 40 மார்க் வாங்கணும். ஓகே, இது கட்டாயம். இது கம்மியாக வாங்கினீங்கன்னா நீங்கள் அங்கேயே ரிஜெக்டட். அடுத்தது பேப்பர் 2. பேப்பர் 2வை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ். இது வந்து டோட்டலாக டிகிரி லெவலில் இருக்கும். 300 மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கும். 3 மணி நேரம் எக்ஸாம். இதில் நீங்கள் எவ்வளோ மார்க் கட் ஆஃப் கிளியர் பண்ணணும். ஓகேவா? அந்த 90ங்கிறது மினிமம் நீங்கள் இதில் பார்க்க தேவையில்லை, இதில் கட் ஆஃப் தான் பார்க்கணும். இதுவும் வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் தான். ஓகே, இது வந்து குரூப் 2க்கான ஒரு மெயின்ஸ் எக்ஸாமோட பேட்டர்ன். அடுத்தது நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து குரூப் 2Aக்கான மெயின்ஸ் பேட்டர்ன். ஓகே, இதில் நான் சொன்ன மாதிரியே பேப்பர் 1 பேப்பர் 2 2 இருக்குது. இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, 2வை பொறுத்த வரைக்கும் பேப்பர் 2ல் வெறும் ஜென்ரல் ஸ்டடீஸ் மட்டும் இருக்கும். 2Aல உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்புறம் வந்து ரீசனிங் 2 கலந்து இருக்கும். ஸோ அது ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. அடுத்து அந்த எக்ஸாம் டைப் வந்து பேப்பர் 2க்கு டிஸ்கிரிப்டிவ் டைப்பாக இருக்கும். பேப்பர் 2Aக்கு குரூப் 2Aக்கு வந்து அப்ஜெக்டிவ் டைப்பாக இருக்கும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஓகே, சரி. இப்போ பேப்பர் 1 பாருங்கள், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு SSLC ஸ்டாண்டர்டில் இருக்கும். இதில் டோட்டலாக 100 மார்க்ஸுக்கு எக்ஸாம் நடக்கும். இது 3 மணி நேரம் எக்ஸாம். இதில் 40 மார்க் நீங்கள் வாங்கணும். இது ஒரு எழுத்து தேர்வு எழுதணும். ஓகேவா? அடுத்தது பேப்பர் 2வை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ், நான் சொன்ன மாதிரி ரீசனிங் 2மே உண்டு. இந்த GS வந்து உங்களுக்கு டிகிரி லெவல்லையும், மேக்ஸ் ரீசனிங் வந்து உங்களுக்கு SSLC லெவல்லையும் இருக்கும். இது 150 கொஷின், 50 கொஷின், டோட்டலாக 200 கொஷின் எழுத போகிறீங்க. இந்த 200 கொஷினுக்கு 300 மார்க் உண்டு. இதில் நீங்கள் கட் ஆஃப் கிளியர் பண்ணணும். இது வந்து மினிமம் மார்க். இந்த 90யை நீங்கள் பார்க்க வேண்டாம். மினிமம் மார்க்கை எப்போதுமே பார்க்காதீங்க. இதில் கட் ஆஃப் கிளியர் பண்ணால் உங்களுக்கு ஜாப் உண்டு. இது வந்து உங்களுக்கு CBTன்னு கொடுத்துருக்காங்க, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச அந்த குரூப் 2Aவும் CBTன்னு தான் சொன்னாங்க. ஆனால் கடைசி எக்ஸாம் நெருங்கும் பொழுது OMRக்கு மாற்றிட்டாங்க. அதே மாதிரி இந்த எக்ஸாமுக்கு என்ன நடக்குதுங்கிறது வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ இது வந்து ஒரு அப்ஜெக்டிவ் டைப் தான், டிஸ்கிரிப்டிவ் கிடையாது, அதாவது எழுத்து தேர்வு கிடையாது. நீங்கள் OMRல
சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டில் ஷேட் கிளிக் பண்ணி ஆப்ஷன் பண்ணுவீங்களா ஏபிசிடி அந்த மாதிரி இருக்கும். சப்போஸ் ஓஎம்ஆரை மாற்றினாங்க அப்படின்னா நீங்கள் ஆஸ் யூஷுவல் ஷேட் பண்ணுவீங்களா அந்த மாதிரி இருக்கும். ஸோ என்ன பண்ணுறாங்கன்றதை பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பேட்டர்ன் வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஸோ செப்டம்பர் 28 ஒரு எக்ஸாம் எழுத போகிறீங்க. அது நீங்கள் தமிழ் சூஸ் பண்ணலாம் அல்லது இங்கிலீஷ் சூஸ் பண்ணலாம். தமிழ் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா கட்டாயம் இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 4 மாதிரியே கொஷின்ஸ் இருக்கும். அடுத்தது உங்களுக்கு இங்கிலீஷ் சூஸ் பண்ணிங்கன்னா தமிழுக்கு பதிலாக அங்கே இங்கிலீஷ் இருக்கும், ஜிஎஸும் மேக்ஸும் இருக்கும். அதே மாதிரி 200 கொஷின் எழுதுவீங்க. அதில் கட் ஆஃப் கிளியர் பண்ணதுக்கப்புறமா குரூப் 2 அண்ட் குரூப் 2A மெயின்ஸை வந்து நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க. ஸோ எந்த கட் ஆஃப் நீங்கள் கிளியர் பண்ணுறீங்களோ அந்த ஜாபுக்கான அந்த மெயின்ஸ் எக்ஸாமை நீங்கள் எழுதலாம். ஓகே, பேட்டர்ன் வந்து கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குன்னா அதை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே, அடுத்தது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் இப்போ அப்ளிகேஷன் போடுறதுக்கு உங்களுக்கு ஒரு 100 ரூபா செலவாகும். ஓகேவா, ப்ரௌசிங் சென்டர் போனீங்க அப்படின்னா கூடுதல் வரும். நார்மலாக நீங்கள் எக்ஸாமுக்குன்னு சொல்லி 100 ரூபா ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வரும். ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வராது. சப்போஸ் ஒன் டைமும் உங்களுக்கு எக்ஸ்பயர் ஆகிருந்தது, இல்லை ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு 150 அதுக்கு வரும். ஓகேவா, 150 ரூபா அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மெயின்ஸ் எக்ஸாமுக்கு அது நீங்கள் ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா அதுக்கு தனியாக பே பண்ணுவீங்க. ஓகேவா, ஸோ அதுக்கும் இதுக்கும் இப்போ வந்து பே பண்ண முடியாது. ஸோ அது வந்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் மெயின்ஸ் அதுக்கு தனியாக அப்ளை பண்ணி அதுக்கு அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணுவீங்க. அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு காமனாக உங்கள் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் எங்கெங்கே எக்ஸாம் சென்டர் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இதில் பார்த்துங்க. ஓகேவா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் உங்களுக்கு வந்து எங்கெங்கே எக்ஸாம் சென்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதில் இன்னும் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மெயின்ஸ் எக்ஸாமுக்கான எக்ஸாம் சென்டர். ஓகேவா, இதை தான் நீங்கள் ரொம்ப கவனிக்கணும். பார்த்தீங்கன்னாவே தெரியும் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, சேலம், வெள்ளூர். ஸோ இந்த இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு வந்து மெயின்ஸ் எக்ஸாமுக்கான சென்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எக்ஸாம் நெருங்கும் பொழுது இதில் ஏதாவது மாற்றங்கள் உண்டுன்னா அவங்க வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதை நீங்கள் அப்போதைக்கு பார்த்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி உங்களுடைய அப்ளிகேஷனில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னும் பொழுது அதை என்ன பண்ணலாம், அந்த கரெக்ஷன் விண்டோ பீரியட் கொடுக்குறாங்கல்ல, அப்போ நீங்கள் வந்து அதை கரெக்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, முக்கியமானது என்ன, சிலபஸ். இதுக்கு என்ன படிக்கணும் அதை தான் பார்க்க போகிறோம். எங்கே படிக்கணும் அது வந்து இன்னும் டிஎன்பிஎஸ்சி சொன்னால் அதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, சரி, இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த சிலபஸில் அவங்க எந்த ஒரு சேஞ்சுமே பண்ணலை, அப்படியே தூக்கி கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் முன்னாடி என்ன இருந்ததோ அதே தான் கொடுத்துருக்காங்க. இந்த தமிழ் பொது தமிழுக்கு அப்படியே கொடுத்தாச்சு. என்ன கொடுத்துருக்காங்க, பிரித்து எழுது, சேர்த்து எழுது, வெச்சொல், அது இதுன்ட்டு முன்னாடி என்ன குரூப் 4 பார்த்தீங்களோ அதே தான் இங்கேயும் இருக்குது. எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. சரியா, சரி. அடுத்தது சொல்லகராதி 15 கொஷின், எழுதும் திறன் 15 கொஷின், கலைச்சொல் 10 கொஷின். அடுத்தது வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் 15 கொஷின், எளிய மொழி பெயர்ப்பு 5 கொஷின். இது எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்கிறதே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, உங்களுக்கு கொஷின்ஸை வெளியில் வந்து கேட்டுட்டாங்க. ஸோ இந்த ஒரு நிலைமை குரூப் 2க்கு என்ன ஆகுதுன்னு தெரியல, பார்ப்போம். அடுத்தது யூனிட் 7 அது அறிஞர்களை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்த்துக்கலாம். திருக்குறள் வந்து 20 அதிகாரங்கள் மட்டும்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான அந்த ஒரு சிலபஸ். ஸோ இந்த ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு பொறுத்த வரைக்கும் கிராமர் 25, வெக்காபுலரி 15, ரைட்டிங் ஸ்கில்ஸ் 10, டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வந்து 10, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ஸ் 20, டிரான்ஸ்லேஷன் வந்து 5. ஓகேவா, அடுத்தது லிட்ரரி ஒர்க்ஸ் வந்து 15. அதுக்கப்புறம் அந்த டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. போயம், ப்ரோஸ் என்ன. அப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ் அதே மாதிரி சயின்ஸ் 5 கொஷின், ஜியாகிரஃபி 5 கொஷின், ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் ரெண்டும் சேர்த்து 10 கொஷின், பாலிட்டி 15 கொஷின், எக்கனாமி, அப்புறம் வந்து டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு எல்லாம் சேர்த்து 20 கொஷின், ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் சோஷியல் பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு இது 20 கொஷின். இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு 75 கொஷினுக்கு வரும். அப்புறம் பார்ட் சி வந்து ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி இது வந்து 25 கொஷின். ஆஸ் யூஷுவல் ஆப்டிடியூட் 15 கொஷின், ரீசனிங் 10 கொஷின். ஸோ இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு 200 கொஷினுக்கு அந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் இருக்கும். இதுக்கு அடுத்தது மெயின்ஸுக்கான அந்த சிலபஸை கொடுத்துருக்காங்க. 2க்கு என்ன, 2Aக்கு என்ன அப்படிங்கிறது. அப்புறம் அதில் பேப்பர் 1க்கு என்ன, பேப்பர் 2க்கு என்ன அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாகவே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் அப்புறமா கூட பார்த்துக்கலாம். ஓகேவா, ஸோ இதில் என்னென்ன இதுலேயும் மாறுதல்கள் இருக்குது. மெயின்ஸ் எக்ஸாமில் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சிலபஸுக்குள்ளே எந்த சேஞ்சும் பண்ணல. அந்த நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கு இல்லையா, லாஸ்ட் டைம் கேட்டதுக்கும் இந்த டைம் கேட்டதுக்கும் சின்னதாக சில டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த நம்பர் ஆஃப் கொஷின்ஸில் பண்ணியிருக்காங்களே தவிர சிலபஸ்க்குள்ளே எந்த ஒரு சேஞ்சும் பண்ணலை. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஸோ இது நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கான இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான், இதில் வேறு ஒன்றும் இல்லை.
ஸோ இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான பிடிஎஃப் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 பிடிஎஃப்பும் வந்து நான் டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி அடுத்து வேறொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் கே குரு அகாடமி. தேங்க்யூ.